ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான மிஸ்டீரியஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் தரமான மற்றும் தாறுமாறான ஹாரர் கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சர்வீஸ்ல இருந்த ராம்கி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் மர்மமான முறையில காணாம போயிடுறாருங்க. போலீஸ்காரங்க அந்த போலீஸ் ஆபீசரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அவர் யாரை விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கணவன் மனைவி மாட்டுறாங்க. அந்த கணவன் மனைவியை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணனா கணவன் ஒரு பதிலையும் மனைவி ஒரு பதிலையும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில கொஞ்சம் டீடைல்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. காணாம போன ராம்கி அப்படின்ற போலீஸ் ஆபீசருக்கு என்னாச்சு, இந்த போலீஸ் ஆபீசருக்கும் இந்த கணவன் மனைவிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு புது வீடு கட்டப்பட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெண் வரா. அந்த பெண் அந்த வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் ஃபினிஷிங் டச்ல இருக்கீங்களா, வேலை எப்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் சீக்கிரமா முடிஞ்சிரு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, வீட்ல பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அந்த வீட்டோடைய ஹால்ல அவ விழுந்து கிடக்குறா. அவ தலையெல்லாம் ரத்தமா இருக்குது. அவ செத்தாலா பொழைச்சாலா அப்படின்றதே தெரியல. அங்க கட் பண்ணா ராம்கி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இருக்காருங்க. 15 நாளா அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. கிட்டத்தட்ட காணாம போய் 15 நாள் ஆகுது. இப்ப மீடியாக்காரங்க எல்லாம் போலீஸை போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ ராம்கிக்கே இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்களுக்கெல்லாம் உங்க சைடுல இருந்து எப்படி நீங்க சேஃப்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காணாம போன ராம்கி அப்படின்ற போலீஸ் ஆபீசரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜோசி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரை நியமிச்சிருக்காங்க. இப்ப ஜோசி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. அவரை சுத்தி மீடியாக்காரங்க எல்லாம் நின்று கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஜோசி சொல்றாரு, நானே இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கிறேன், இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. தொடர்ந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க. ராம்கின்ற போலீஸ் ஆபீசர் காணாம போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. அவர் காணாம போன வழக்குல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இது வரைக்கும் கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கூடி சீக்கிரம் இந்த வழக்கை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாருங்க. இப்ப ஜோசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறாருங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் 15 நாளா காணாம போயிருக்காரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்த ராம்கின்ற போலீஸ் ஆபீசர் அடிக்கடி இந்த மாதிரி லாங் லீவ் எடுத்துட்டு வெளியில போயிட்டு வரது வழக்கம் சார், அந்த மாதிரி தான் எங்காவது போயிருப்பாருன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்ல, அப்படி லீவ்ல வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா லீவ் அப்ளை பண்ணிட்டு தானே போவாரு, சோ எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம அவர் காணாம போயிருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். இவ்வளவு கேர்லெஸ்ஸா எப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாருங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, 2 நாளா பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காருங்க. அப்படி கால் பண்ணும்போது அவர் கட் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணியிருக்காரு. போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அப்ப அவர் காணாம போய் 2 நாள்ல போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுன்னா அப்படியே விட்டுருவீங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜோசி திட்டுறாருங்க. சரி, காணாம போன ராம்கியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ராம்கியோட வீட்டுக்கு போன ராம்கியோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியலங்க. ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி யார் யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கால் லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர்ல அவர் ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட்ல இருந்திருக்காருன்னு தெரிய வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு நபர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இந்த அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, முதல்ல அந்த நபரை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நபரை தேடி போலீஸ்காரங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கருங்க. ராம்கி அந்த நபருக்கு போனை போட்டு, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. புரோக்கரும் ராம்கியை மீட் பண்றதுக்காக போனா அப்பதான் ராம்கி சொல்றாரு, ஆக்சுவலா இந்த கன் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள இல்லீகலா சேல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நபரை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க, அந்த நபர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போனா என்னோட லைஃபுக்கு ரிஸ்க் ஆயிரும் சார், என்னால அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை பிடிக்கிறதுக்காகவோ இல்ல அரெஸ்ட் பண்றதுக்காகவோ உன்கிட்ட கேட்கல, எனக்கு கன் தேவைப்படுது, அந்த கன்னை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் மூலமா ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கே கன் இருக்குமே அப்படிங்கும் போது, அட என்னோட ஃப்ரெண்டுக்கியா, இதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அந்த கன் செல்லர் கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி இருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் பலதரப்பட்ட ஆட்கள் கிட்ட பேசுறாருங்க. ஆனா யாருமே வந்துட்டு கன் வைக்கிறதுக்கு முன் வரல. ஃபைனலா ஒரு நபர் மட்டும், நான் சொல்ற ஒரு கட்டடத்துக்கு நைட் டைம்ல வந்து நான் வந்து கன்னை கொடுக்குறேன், சொன்ன பணத்தையும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டு ராத்திரி இந்த புரோக்கரும் போலீஸ் ஆபீசரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல இல்ல, யூனிஃபார்ம்ல இருந்தா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்யூனிஃபார்ம்ல தான் வருவாரு. போய் அந்த கன் டீலரையும் பாக்குறாங்க. அந்த டீலர் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை வாங்கிட்டு அந்த கன் டீலர் வந்து கன்னை கொடுத்துறாருங்க. இதோட உனக்கும் எனக்கும் சம்பந்தம் முடிஞ்சது, நாளைக்கு இந்த கன்னை பயன்படுத்தி நீ ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாலோ ஏதாவது பிரச்சனைல மாட்டினாலோ என்னோட பேரை நீ பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாருங்க. உடனே இந்த ராம்கி கன்னை வாங்கி அதே கன்னை பாத்தீங்கன்னா அந்த கன் செல்லருக்கு எதிராகவே திருப்புறாருங்க. அதை பார்த்து இந்த கன் செல்லர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு, பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ராம்கி சொல்றாரு, கன்னை வாங்கினா மட்டும் போதுமா, அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே பயப்படுறாரு. பட்டுன்னு அந்த கன்னை வேற ஒரு இடம் பார்த்து ஷூட் பண்றாரு. கன்னு ப்ராப்பரா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ண பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஜோசி இருக்கிறார் இல்லையா, அவரு இந்த புரோக்கரை பிடிச்சிட்டாரு. அதன் மூலமா அந்த கன் டீலரும் மாட்டிக்கிட்டாருங்க.
இருந்திருக்காருங்க. அடிச்சு விசாரணை பண்ணதுல இவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்லிட்டாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ராம்கி இருக்கிறார் இல்லையா, காணாம போனதுக்கு அப்புறம் போய் கன்னு வாங்க கிடையாது. இவர் நார்மலா டியூட்டி பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் இந்த புரோக்கரை மீட் பண்ணி கன்னை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப ஜோசி கேள்வி கேட்கிறாரு, உனக்கும் ராம்கிக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இந்த புரோக்கர் சொல்றாரு, ஒரு காலத்துல இவர் கந்த வெட்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த பணத்தை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில ஒரு நபர் இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி இருந்திருக்காருங்க. அதனால இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அப்ப அங்க போலீஸ் ஆபீசரா இருந்தவர் தான் இந்த ராம்கி. இந்த ராம்கி என்ன பண்ணிருக்காருன்னா, கடன் வாங்கினவர்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணி அந்த பணத்தை இவருக்கு ரிட்டர்ன் கொடுக்க வச்சிருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ற எல்லா பிசினஸுமே பாத்தீங்கன்னா ராம்கி அப்படின்றவருடைய உதவியோடய பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் பணத்தை வந்து நம்ம ராம்கிக்கு செட்டில்மெண்டா கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் அப்படின்றது உருவாச்சு அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்றாருங்க. இப்ப ஜோசியோட கொஸ்டின் என்னன்னா, ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு கன்னு வாங்கி இருக்காரு. அந்த கன்னு ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணியும் பார்த்திருக்காரு. அது ஒர்க் ஆயிருந்திருக்கு. அதை யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக அந்த கன்னு வாங்கினாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? சோ அந்த கொஸ்டினுக்கு இப்ப பதில் இல்ல. இந்த ஆள் யாருக்கெல்லாம் கன்னு வித்திருக்கான் அப்படின்ற ஹிஸ்டரி எடுத்து அவங்களை எல்லாம் புடிங்க, எல்லாத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு ஜோசி ஆர்டர் போடுறாருங்க. இப்ப அந்த கால் ஹிஸ்டரியில ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடா ஒரு நம்பர் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நம்பர் யாருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஷில்பா அப்படின்ற ஒரு பொண்ணோடது அப்படின்றது தெரிய வருதுங்க. ஷில்பா அப்படின்றவங்களுக்கு வீராட் அப்படின்ற கணவர் இருக்கிறாரு அப்படின்றதும் தெரிய வருது. உடனடியா அவங்கள விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஷில்பா தான் டோர் ஓபன் பண்றாங்க. இவங்க தான் ஷில்பாவா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு விசாரணையை தொடங்குறாங்க. உங்களுக்கு ராம்கியை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நல்லாவே தெரியுமே, அவன் என்னோட காலேஜ் மேட்டு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குதா, அதை கடந்த உறவு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க, சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் திருமணமான ஒரு பொண்ணு, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி கேட்டதுக்கு சாரி மேடம், ஆக்சுவலா ராம்கி அப்படின்றவர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில் காணாம போயிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. கடைசியா உங்க கூட தான் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. அதுவும் ரிப்பீட்டடா உங்ககிட்ட தான் போன்ல பேசி இருந்திருக்காரு. அதனாலதான் உங்ககிட்ட விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஓ அதனாலதான் நான் கால் பண்ணியும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததா அப்படின்ற மாதிரி ஷில்பா கேக்குறாங்க. அப்ப நிஜமாவே ராம்கின்றவர் காணாம போயிட்டாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் தெரியும் அப்படிங்கும்போது, சரி என்ன காரணத்துக்காக நீங்க கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அப்ப உங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்ஜினியரா அப்படின்னு கேட்க, இல்ல ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்க, அவர் கோவாக்கு பிசினஸ் விஷயமா போயிருக்கிறதா ஷில்பா சொல்றாங்க. ரைட், இது ஒரு சீரியஸான கேஸ் மேடம், உங்க ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. இப்போ ஜோசி இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து, சார் உடனடியா டிவி ஆன் பண்ணுங்க, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, டிவி ஆன் பண்ணி பார்த்தா தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. ஆக்சுவலா ஷில்பாவும் ஷில்பாவுடைய கணவரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அந்த கார் முழுவதுமா சேதாரம் அடைஞ்சிட்டதாகவும் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஷில்பாவை பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள எப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஜோசியும் அசிஸ்டன்ட்டும் ஷில்பாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்தா, கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, சார் டிவில நியூஸ் பாத்தீங்களா, மேடத்துக்கும் சாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, மேடம் இங்க தானே இருக்காங்க, சார் மட்டும் தானே கார்ல போனாரு அப்படிங்கும் போது, இல்ல ரெண்டு பேருமே கோவாக்கு போயிருந்தாங்க, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வரும்போது செக்யூரிட்டி அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாராம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஷில்பா கிட்ட பேசிட்டு போனதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த செக்யூரிட்டியோட பேரு லிங்காங்க. உன்னோட சாரோட போன் நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி போன் பண்ணா லைன் போக மாட்டேது. உன் சார் எப்போ வந்தாலும் என்கிட்ட நீ சொல்லணும், என்ன கேட்காம நீ வெளியூருக்கெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஷில்பா வீட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குதுங்க. காணாம போன ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி ஷில்பாவோட வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல வந்திருக்காருங்க. அப்ப அவரோட பாக்கெட்ல கன் இருந்திருக்கு. அது டிபார்ட்மெண்ட் சார்ந்த கன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இல்ல, அந்த புரோக்கர் கிட்ட வாங்கின கன்னு தான். இவர் உள்ள என்ட்ரு ஆன உடனே கேமரா கட் ஆயிடுச்சுங்க. ஒன்னு கரண்ட் போயிருந்திருக்கலாம், அப்படி இல்லனா வாண்டடாவே கேமரா ஆஃப் பண்ணிருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. ஆனா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் கேமரா மறுபடியும் ஆன் ஆயிருந்திருக்குது. அந்த டைம்ல ஷில்பாவோடைய கணவர் இருக்கிறார் இல்லையா வீரட், அவரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருங்க. அந்த ஹாஃப் அன் அவர் கேப்ல இந்த ராம்கி வீட்டை விட்டு வெளியில போனாரா இல்ல உள்ளேயே ஏதாவது அவருக்கு நடந்ததா அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியல. அங்க கட் பண்ணா வீராட் மற்றும் ஷில்பா இவங்க ரெண்டு பேருமே ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. உடம்புலயும் சின்ன காயங்கள் தான். அதற்கான ட்ரீட்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல தான் வீராட்டுக்கு போலீஸ் சைட்ல இருந்து கால் வருதுங்க. ஷில்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட லாயர் மூலமா பெயில் லெட்டரை கொண்டு போய் கொடுத்துறாங்க. இன்னுமே இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள மீட் பண்ண
பண்ணவே இல்ல, அதுக்குள்ளேயே பெயில் லெட்டர்ஸ் கொண்டாந்து கொடுத்து விடுறாங்க. சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஜோசிக்கு தோணுது. அதே சமயம் ஜோசியோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி ½ an hour கரண்ட் கட் ஆனதுக்கு காரணம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய கரண்ட் கம்பத்து மேல யாரோ ஒருத்தங்க செடியை பிச்சு வீசி இருந்திருக்காங்க. அது ஷார்ட் ஆகி தான் அந்த இடத்துல பவர் கட் ஆயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் ½ an hourல சரி பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா, ராம்கி வெளியில போனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார், ராம்கி வெளியில போன மாதிரி எந்த ஃபுட்டேஜும் இல்ல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான், இந்த மிஸ்ஸிங் வழக்குல இந்த கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கும்போது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயில் லெட்டரை அவர் காட்டுறாரு. இப்ப ஜோசி என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் பிரியராவே வந்துட்டு பெயில் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரனை நம்ம கூப்பிட்டு விசாரணை பண்ணோம்னா உண்மை தன்மையை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதனால அந்த செக்யூரிட்டியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு சூழல்ல கணவன் மனைவி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த செக்யூரிட்டியோட மனைவி பயங்கரமா அழுகுறாங்க. என்னுடைய கணவர் லிங்காவை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ட்டு. சரி கவலைப்படாதீங்க, நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு இந்த செக்யூரிட்டியை பொளந்து எடுத்துறாங்க. அன்னைக்கு ராத்திரி ராம்கி அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கிறது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா ரிட்டர்ன் அவர் வரவே இல்ல. ½ an hour அப்புறம் உங்க சார் வீட்டுக்குள்ள போயிருக்காரு, அங்க என்ன நடந்தது அப்படின்றத நீ இப்ப சொல்லலனா காலம் பூரா உனக்கு கழிதிங்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த செக்யூரிட்டியும் பயந்துட்டு நான் சொல்றேன் சார், அன்னைக்கு ராத்திரி நானும் என்னோட மனைவியும் இந்த சர்வெண்ட் ஹவுஸ்ல தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கன் சவுண்ட் கேட்டுச்சு. அதை கேட்டு நான் பயந்து போய் எழுந்திருச்சு என்னோட மனைவி எழுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டுனா நம்ம வீரட் சார் தான் ஓபன் பண்ணாரு. சார் இந்த மாதிரி கன் சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தோம், டிவில வந்த சவுண்ட் தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எதுவும் ப்ராப்ளம் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாருங்க. சரி வெளியில வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடாத, எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உட்கார வச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து வீரட் ஸ்டேஷனுக்கு வராருங்க. சார் உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நியூஸ்ல பார்த்தேன், உங்களுக்கு எதுவும் ஆகல சார், எனக்கு எதுவும் ஆகல, உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஜோசின்ற போலீஸ் ஆஃபீஸரை பாக்குறதுக்காக போறாருங்க. என் வீட்டு செக்யூரிட்டியை எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு வீரட் கேட்க உங்களை கூட்டு வர முடியாதுல்ல சார், அதனாலதான் உங்க வீட்டு செக்யூரிட்டியை கூட்டு வந்தேன், எதுக்காக முன்கூட்டியே பெயில் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னெசரியா எங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் பண்றது, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது நெசசரி எது அன்னெசரி அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க கிடையாது, ஓகேவா? உங்களுக்கும் இந்த ராம்கிக்கும் என்ன தொடர்பு, இந்த ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத வீரட் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. வீரட் பாத்தீங்கன்னா அவரோட டிசைனிங் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஷில்பா கிட்ட இருந்து விடாம கால் வந்துகிட்டு இருக்குங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது. ஷில்பா வெளியில போயிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல இருந்த செயினை பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அத்துட்டு போயிட்டானுங்க. வேல்யூபிளான செயின் அது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஒன்னும் பதட்டப்படாத, நீ பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஷில்பாவும் சரின்னு கேட்டுட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து டீம் கூட ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வீரட் மீட்டிங் அட்டென்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இந்த முறை கால் பண்ணது ஷில்பா கிடையாது, அந்த வீட்டு செக்யூரிட்டிங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் மேடத்துக்கு ஷில்பா மேடத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி பதறாரு. பேச பேச போன் கட் ஆயிருது, திரும்ப கால் பண்ணாலும் லைன் கிடைக்கல. சோ ஷில்பாக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்ச ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராருங்க. வீட்டு வாசல்ல ஒரு புல்லட் நின்னுட்டு இருக்கு. உள்ள போகும்போதே வெளியில இந்த செக்யூரிட்டியோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க சாதாரணமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷில்பாக்கு என்னாச்சு, உன்னோட கணவர் கால் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட கணவர் வெளியில போயிருக்காரு, போனே இங்க தான் இருக்குது, அவர் எப்படி கால் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சாதாரணமா கேக்குறாங்க. என்னடா அது, அவன் கால் பண்ணி தான் நான் வீட்டுக்கே கிளம்பி வந்தேன், இந்த அம்மா என்னடா போனே இங்க இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு கன்ஃபியூஷனோட யோசனை பண்ணிட்டு இந்த புல்லட் யாருது அப்படின்னு கேட்க ஏதோ ஒரு போலீஸ் ஆபீசர் என்கொயரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு சார் அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம வீரட் வீட்டுக்குள்ள போறாருங்க. அப்ப ஷில்பா அந்த போலீஸ் ஆபீசர் ராம்கிய வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வீரட்டுக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது காலையில நடந்த செயின் ஸ்நாச்சிங் வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கும்போது சம்பவம் நடந்தது ரோட்ல, வீட்டுல வச்சு எதுக்காக இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க இங்க பாருங்க நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எல்லா ஆங்கிள்லயுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும், இது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி ராம்கி சொல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வர மாதிரி இருக்குதுங்க. உடனே நம்ம ஷில்பா போயிட்டு ஆக்சுவலா என்னோட கணவருக்கு போலீஸ் வீட்டுக்கு வரதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது, நீங்க என்ன என்கொயரினாலும் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராம்கி பயங்கர கோவத்தோட அந்த இடத்தை விட்டு கிளம்புறாருங்க. இப்ப பிரசன்ட்ல ஜோசி கேக்குறாரு, ராம்கி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் உங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு, வந்த போலீஸ் ஆபீசரை நீங்க இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வீரட் சொல்றாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போலீஸ் வரதுன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, சொசைட்டில நான் ஒரு கௌரவமான ஆளா இருக்கிறேன், வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்து போறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க சார், வீட்டுக்கு போலீஸ் வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாருங்க. இந்த பிரச்சனை இதோட முடியலங்க. அடுத்த நாள் காலையில ஷில்பா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. யார் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வீரட் போய் போன் அட்டென்ட் பண்ணி இருந்திருக்காரு. பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் ராம்கி தான். சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்க செயின் ஸ்நாச்சிங் வழக்குல என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குது, உங்க மனைவி கிட்ட போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுனாலும் என்கிட்டயே கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த வீரட் சொல்லி இருந்திருக்காரு. சரி இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, செயின் ஸ்நாச்சர்ஸ் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, உங்க கழுத்துல இருந்த செயினோடைய டிசைன் என்ன, அப்புறம் அந்த செயின் ஸ்நாச்சர் பயன்படுத்தின பைக்கோடைய மாடல், பைக்கோடைய நம்பர், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு
இத்தனை கொஸ்டின்ஸை கேட்க வீரட்டுக்கு பாத்தீங்கன்னா ஞாபகம் இல்லைங்க, இதெல்லாம் என்கொயரி பண்றேன்னு வந்தீங்களே அப்பெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள போன்லயே மறுபடியும் ஆர்குமெண்ட் வர ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு ஷில்பா போனை வாங்கிடுறாங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கு ராம்கி சொல்லியிருக்காரு, ஆக்சுவலா செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போனவங்கள ஒரு 2 பேருக்கு நான் பிடிச்சி வச்சிருக்கேன், வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி சார் நான் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிட்டு தன்னோட கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உங்ககிட்ட இப்படி சொல்றான், ஆனா என்கிட்ட வேற மாதிரி சொல்றான், எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீரட்டுக்கு இந்த ராம்கி மேல செம்ம கோவம் வருதுங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, அதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, நமக்கு செயின் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட கழுத்துல இருந்து செயின் அத்துட்டு போனவனோட கையில ஸ்வஸ்டி டாட்டோ இருந்ததை நான் பார்த்தேன், இதை வந்து நான் ஒரு மார்க்கா வச்சிருக்கிறேன், சோ நான் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. பிரசன்ட்ல ஜோசி கேட்கிறாரு, அந்த குற்றவாளியை பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசங்க என்னோட மனைவியோட செயினை அத்துட்டு போனவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இந்த ராம்கி எங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சார் சார், என்னோட மனைவிக்கு ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஜோசி ஷாக்கா வராரு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க கைஸ். அப்ப மிட் நைட்ல ராம்கி கிட்ட இருந்து கால் வரும். வீரட் எழுந்திருச்சு யார் கால் பண்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த போலீஸ் ஆபீசர் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஷில்பாவே சொல்லுவாங்க. போனை கூட இனி நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி இந்த ராம்கியை பிடிச்சி கண்டபடி கத்தி விட்டு இருந்திருக்காரு. இந்த ராம்கி டென்ஷன் ஆயிட்டாருங்க. நான் வந்து செயின் ஸ்நாச்சிங் வழக்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம ஒரு போலீஸ் ஆபீசரை மரியாதை குறைவா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை பத்தி பேசணும்னாலும் நேரங்காலம் வேண்டாமா, இப்படிதான் அன்டைம்ல கால் பண்ணி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா இருந்திருக்குதுங்க. இந்த சண்டை அடுத்த கட்டத்துக்கு போய் இனிமேல் தேவையில்லாம கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ வெறும் எஸ்ஐ தான், நான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு போனை கட் பண்ணி இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த காலுமே வரல. இப்ப பிரசன்ட்ல ஜோசி சொல்றாரு, அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா தான் நீங்க தான் ராம்கி ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமா நாங்க எதுவுமே பண்ண கிடையாது சார், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஒருவேளை நான் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால அதுக்கு பயந்துட்டு ரிப்ளை கொடுக்காமையோ அதுக்கப்புறம் தொந்தரவு கொடுக்காமையோ இருக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த வீரட் சொல்றாருங்க. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாம நீங்க ஊரை விட்டு போக கூடாது, மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு வீரட்டை அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப ஜோசி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த செயின் ஸ்நாச்சிங் வழக்கு இருக்கு இல்லையா, அதை எடுங்க, அதுல ஏதாவது லீடு இருக்குமா, அதுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, ஷில்பா அப்படின்றவங்க பேர்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டே ரிஜிஸ்டர் ஆகல, எஃப்ஐஆர்ல எதுவுமே ஃபைல் பண்ணவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. நடக்காத ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எதுக்கு அவரு வீட்டுக்கு போகணும், இந்த ராம்கிக்கும் ஷில்பாக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜோசி நினைக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வீரட் என்ன பண்றாருன்னா, தன்னோட மனைவி ஷில்பா கிட்ட இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குது, நம்ம இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் கார்ல ஏறுறாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. உடனே முன்னாடி பேனட் ஓபன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்படி இருந்துமே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. சரி கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஜோசியோட அசிஸ்டன்ட் ஷில்பாவை கூட்டிட்டு போறதுக்காக வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய லக்கேஜை பார்த்துட்டு நீங்க ஊரை விட்டு போக கூடாதுன்னு சார் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் போது என்னத்தானே போக கூடாதுன்னு சொன்னாரு, ஷில்பா போலாம் தானே, ஷில்பா தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இனி ஷில்பாவும் போக முடியாது, சார் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, நீங்க உங்க கார்ல போங்க, நாங்க எங்க கார்ல வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வண்டி ரிப்பேர் ஆயிருக்குது, ஒரு மெக்கானிக்கை கூப்பிடணும் அப்படிங்கும் போது சும்மா காரணங்களை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும் போது நீங்க வேணா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அசிஸ்டன்ட் போய் கார் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிருதுங்க. இது எப்படி அப்படின்னு இவங்களுக்கே புரியல. உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஷில்பாவும் வீரட்டும் உட்கார்ந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஷில்பாவை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிட்டு ஷில்பா கிட்ட ஜோசி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்ச ஜோசி வந்துட்டு, ஆக்சுவலா இதெல்லாம் நடக்கவே இல்ல, நீங்களும் ராமிக்கும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இதெல்லாம் அப்படிங்கும் போது, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாருங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜோசி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது ஷில்பா வந்துட்டு நானும் ராமிக்கும் காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா செகண்ட் டைம் நியூஸ்ல பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனப்போ ஷில்பா இங்க இல்ல கோவான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மர்மமான விஷயம். அந்த மர்மத்துக்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் முதல்ல போனப்போ ஷில்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றத ப்ரூஃபோட ஜோசி கண்டுபிடிக்கிறாருங்க. ஏன்னா கணவருக்கு தெரியாம ஷில்பாவும் ராம்கியும் ஒன்னா பழகிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஊர் சுத்தும் போது அது சிசிடிவி கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. அதை காட்டி விசாரணை பண்ணும்போது தான் ஷில்பா உண்மை ஒத்துக்கிறாங்க. ஷில்பாவும் போலீஸ் ஆபீசர் ராம்கியும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க 2 பேர்த்தோட காதல் கை கூடாம ஷில்பா பாத்தீங்கன்னா வீரட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜிம்ல வச்சு இந்த ராம்கி பாத்தீங்கன்னா ஷில்பாவை மீட் பண்றாரு. மீண்டும் பழைய காதலை வெளிப்படுத்துறாருங்க. அந்த காதல்ல மயங்கின ஷில்பா பாத்தீங்கன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கையை கணவருக்கு தெரியாம கண்டினியூ பண்ணலாம்னு முடிவெடுத்து கணவர் வேலைக்கு போன டைம்ல எல்லாம் இவரு கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் வீராட் கூடயும் அந்த திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அவர்கிட்ட கோவத்தையோ வெறுப்பையோ காட்டாம அவரையும் காதலிச்சுட்டு அவரு கூடயும் ஒழுங்கா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் வீராத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வீடை ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் ராம்கி கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம ஷில்பா சொல்லுவாங்க. ஃபைனலி இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வராங்க. பேரலா ஷில்பா வழக்கம் போல தன்னுடைய காதலனான ராம்கி கிட்ட டைம் ஸ்பெண்ட்
ஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் ராம்கி இந்த வீட்ல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன வளர்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வீட்ல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி உன்னோட கணவரை நம்ப வச்சு உன்னோட கணவர் கதையை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஆனா ஷில்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, இப்ப எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஷில்பா 2 பேருக்கு கூடயுமே வாழணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராம்கி ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. ஆக்சுவலா இந்த வீட்ல பேய் இருக்கு, பூதம் இருக்கு அப்படின்னு போய் சொல்லி ரூமரை கிளப்பி உன் கணவனுடைய கதையை முடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷில்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உடனே இந்த ராம்கி கன் எடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிறாருங்க. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நான் செத்துருவேன், ஏன்னா நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன், எனக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு அதையும் மிதியும் பேசி ஷில்பாவுடைய மண்டைய கழுவி ஒத்துக்க வச்சுட்டாருங்க. இப்ப வீரட் கிட்ட பேரலா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மனைவியோட நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வீரட் சொல்றாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி ஷில்பா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஃபுல்லா ரத்தரத்தமா கொட்டுது, ஷவர்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இவர் உள்ள போய் பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருந்திருக்கு, சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காத வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தண்ணி தாக அடிக்குது அப்படின்னு கீழே இறங்கி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்டனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்தி இருந்திருக்காங்க. உடனே வீரட் கீழே இறங்கி வந்து அங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது, மறுபடியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஜோசி கேள்வி கேட்கிறாரு, உங்க மனைவிக்கு பேய் பிடிச்ச மாதிரியோ இல்ல உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்த மாதிரியோ ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அப்படி நடக்கல, ஆனா 2 வாட்டி என்னோட உயிரை காப்பாத்துனா அப்படின்ற மாதிரி இந்த வீரட் சொல்றாரு. ராம்கி கூட சேர்ந்து கணவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சவங்க இப்படி காப்பாத்தணும்னு நினைப்பாங்கன்ற கேள்வி நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப விஷுவலா என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா வீரட் வெளியில நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து பூத்தொட்டி அப்படியே மண்டையில விளையாடுற மாதிரி வருங்க. டக்குன்னு ஷில்பா வந்து காப்பாத்திடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இல்லாட்டி அந்த பூத்தொட்டி மண்டையில விழுந்து இவரோட கதையே காலியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஷில்பா ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்திருப்பாங்க. அப்ப இவர் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாரு. பார்த்தா அந்த ஷவர் இருக்கு இல்லையா, அதுல பவர் சப்ளை வந்துகிட்டு இருந்திருக்குங்க. அந்த நேரம் பார்த்து ஷில்பா கால் பண்ணதுனால இவர் அந்த ஷவரை டச் பண்ணாம வந்துருவாரு. அட்டன் பண்ணும்போது ஷில்பா சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஷவரை ஓபன் பண்ணாத, ஏன்னா அதுல பவர் சப்ளை இருக்குது, எனக்கே ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது உண்மைன்னு தெரிய வந்திருக்குது. ஸோ 2வது முறையாவும் நம்ம ஷில்பாவுடைய கணவர் உயிர் தப்பி இருந்திருக்கிறாரு. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஜோசி இருக்கிறார் இல்லையா, ஷில்பாவை கூட்டிட்டு போயிட்டு நீ தான் கொலை பண்றதுக்கு முயற்சி செஞ்ச அப்படின்றத ஒத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் நீ ஏன் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்பதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க பாருங்க. ஷில்பா இருக்காங்க இல்லையா, அந்த பூத்தொட்டிய மாடியில இருந்து தன்னோட கணவர் தலையில தள்ளி விட்டு இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு தன்னுடைய கணவர் கீழே காப்பாத்தப்படுறாரு, அதுவும் ஷில்பானாலேயே. நாம இங்க இருக்கும்போது நம்மள மாதிரியே ஒரு உருவம் எப்படி அங்க காப்பாத்துது அப்படின்ட்டு அந்த உருவம் ஷில்பா பார்த்து நான் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. அந்த குழப்பத்தோடய அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பவர் ஷாக் வச்சு சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடு எல்லாமே ஷில்பா பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்க்கும்போது கணவர் செத்து கிடப்பாரு அப்படின்னு பார்த்தா கணவர் வந்து சொல்லுவாரு, நீ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுனால நல்ல வேளை அந்த ஷவரை தொடல அப்படின்ட்டு. அப்பதான் தெரிய வருது ஷில்பா கால் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது அந்த வீட்டுல உண்மையிலேயே பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த நான் ராம்கி கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. இதை அவர் நம்பினாரா அப்படின்னு கேட்கும்போது நம்பல. ஒரு நாள் ராத்திரி என்னோட வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால பார்த்தோம் இல்லையா அந்த நாளுங்க. அப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு ரொமான்டிக்கலா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பட்டுன்னு பவர் கட் ஆகுங்க. அப்ப இவர் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து காட்டுவாரு, உன் கணவரை போட்டு தள்ளுறதுக்காக கன்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பேய் தடுக்க பாக்குது அப்படிங்கும் போது உன் கணவர் வரட்டும், எந்த பேய் வந்து தடுக்குதுன்னு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இந்த ராம்கி சொல்லிட்டு ஷில்பா கூட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் பவர் வந்துருது. கொஞ்ச நேரத்திலே கணவர் வந்துடுறாருங்க. கணவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல உடனடியா இந்த ராம்கி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. டோர் ஓபன்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஷில்பான்னு ஷில்பாவை எழுப்புறதுக்கு முயற்சி செய்யும் போது அப்பா அவர் அங்கிருந்து அட்டாக் பண்றதுக்கு முயற்சி செய்யறாருங்க. அப்ப ராம்கிக்கும் நம்ம வீரத்துக்கும் இடையே சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஷில்பாவுடைய கணவர் ட்ரிகர் பண்ணி இந்த ராம்கி இறந்து போறாருங்க. அந்த சவுண்ட் கேட்டுதான் இந்த வாட்ச்மேன் வந்து என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு. இவரும் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதுதான் சவுண்ட்னு சமாளிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி பயந்து போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சமாதானப்படுத்திட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த போலீஸ் ஆபீசர் ராம்கியும் காணோம், அந்த கன்னையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பார்த்தா இந்த முட்டாளா தெரியுதா அப்படின்னு சொல்லி பிரசன்ட்ல ஜோசின்ற போலீஸ் ஆபீசர் கத்துறாருங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவாரு, டெட் பாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்றேன்ல இந்த வீட்டுல பேய் என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லுவாங்க. இப்ப ஜோசியோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களும் சில ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஷில்பா வந்து தன்னோட கணவரை கொல்றதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருந்து நம்ம வீரத்தை காப்பாத்தி இருந்திருக்குது. அந்த அமானுஷமான சக்திக்கும் இந்த வீரத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல ஜோசி திட்டுறாரு, என்னமா நீ போலீஸ்காரி மாதிரி பேசாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, சரி ஒண்ணு பண்ணு, அந்த கோஸ்ட் யாருன்னு பார்த்து கஸ்டடி கூட்டு வா, விசாரணை பண்ணலாம், இதெல்லாம் போய் கமிஷனர் ஆபீஸ்ல நம்ம பேசிட்டு இருக்க முடியுமாமா, பேசணும்
பேசணும்னாலும் எவிடன்ஸோட பேசணும். சோ அந்த எவிடன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த வீட்டை பாத்தீங்கன்னா ஒரு நபர் வித்து தானே இவங்க வாங்கியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி ஓன் பண்ண அந்த ஓனரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை மீட் பண்றதுக்காக வராங்க. அவர்கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அந்த ஓனருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கிறது தெரிய வருதுங்க. அந்த பொண்ணோட பேரு மிஸ்ரா. அந்த பொண்ணு கூட ஆர்கிடெக்ட் தான். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த வீட்டை கட்டி இருந்திருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த மிஸ்ரா இருக்காங்க இல்லையா, வீரட் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் மிஸ்ரா பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு வீட்டை டிசைன் பண்ணி அந்த வீட்டை நம்ம வீராட்டுக்கு தெரியாமையே கட்டி அதுக்கப்புறம் வீராட்டை அந்த வீடோடைய புனியோஜனை அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சர்ப்ரைஸா ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதெல்லாம் தன்னோட அப்பா கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க வச்சு நம்ம மிஸ்ராக்கு முன்னாடி நம்ம வீரட் இருக்கிறார் இல்லையா, அவரு ப்ரொபோஸ் பண்ணிட்டாருங்க. ஆனா மிஸ்ரா பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த சர்ப்ரைஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த வீடு. அந்த வீட்டை பார்த்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வேலையாட்கள்லாம் ப்ராப்பரா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்றதுக்காக போனப்போ ஸ்டெப்பு மகுட்டி விட்டு அந்த இடத்துலயே கீழே விழுந்து தலையில அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிருந்திருக்காங்க. சோ இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மகள் இறந்து போன வேதனையில நம்ம மிஸ்ராவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. மகளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதெல்லாம் கேட்டு ஜோசிக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஆமா, நீங்க அந்த வீட்டை பத்தி கேட்கறதுக்காக தானே வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுல மர்டர் செய்யப்பட்டிருந்தாரு, அதை பத்தி விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ உயரதிகாரி கிட்ட இருந்து ஜோசிக்கு கால் வருது. ஜோசி சொல்றாரு வீரட் அப்படின்றவர் தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. டெட் பாடி எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணா ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ அந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணி அந்த வழியா வர அனிமல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவருக்கு. அந்த வகையில காட்டுக்குள்ள கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து டெட் பாடியை டம்ப் பண்ணிட்டு போனது அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்குது. உடனடியாக அந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஜோசியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போய் டம்ப் பண்ணிட்டு வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த வீட்டுல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா லிங்குசாமி, அவர் தான். இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு தன்னோட முதலாளிக்காக எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அடி நடிக்கிறாங்க. ஆனா லிங்குசாமி எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே ஞாபகம் இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே புரியலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப டெட் பாடியை மீட்டுட்டாங்க. சோ டெட் பாடி இருந்த இடத்துல தான் கன்னும் இருந்திருக்கும். அந்த கன்னை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த கன்னுல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஷில்பாவோடது அப்படின்றது தெரிய வருதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது ராம்கியை கொலை பண்ணது ஷில்பாவோடைய கணவர் கிடையாது, ஷில்பா தான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா ஷில்பா எங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஷில்பா தப்பிச்சு போக பார்ப்பாங்க. ஷில்பாவை எப்படியோ புடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது நான் கொல்ல கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. ஜோசி மிரட்ட ஆரம்பிச்ச உடனே அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஷில்பாவோடைய கணவருக்கும் இந்த ராம்கிக்கும் இடையே சண்டை நடந்துட்டு இருந்திருக்குங்க. அந்த டைம்ல கன்னு கீழே விழுந்து நேரா ஷில்பா கிட்ட வந்து விழுந்திருக்கும். ஷில்பாக்கு இந்த கண்ணை கையில எடுக்கும்போது ராம்கி சொல்லுவாரு உன் புருஷனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. கணவருக்கு என்ன எதுக்கு நீ போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க திடீர்னு ஷில்பாவோட உடம்புக்குள்ள என்னவோ ஒன்று பூந்த மாதிரி இருக்குங்க. அந்த கண்ணை அப்படியே இந்த ராம்கி பக்கம் திருப்பி ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், ராம்கியோட கதை முடிஞ்சது. திடீர்னு ஷில்பா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். டோர் ஓபன் பண்ணா இந்த லிங்குசாமி வந்துட்டு என்ன சவுண்டுன்னு கேட்டு இருந்திருப்பாரு. டிவி பார்த்துட்டு இருக்கோன்னு சமாளிச்சுட்டு தன்னோட மனைவிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த டெட் பாடி இருக்காது, கன்னும் இருக்காது. இப்ப ஜோசி பாத்தீங்கன்னா ஷில்பாவோடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாருங்க. உங்க வீட்டுல ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, நான் ஒரு போலீஸ் ஆபீசரா இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, பட் பிராக்டிகலா செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் பாசிபிலிட்டி. இந்த வீடை உனக்காக கட்டின பொண்ணு தான் மிஸ்ரா. அந்த பொண்ணு இந்த வீட்லயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ஆக்சிடென்டலா இதே வீட்டுக்கு நீ உன்னோட மனைவியோட குடியேறி வந்திருக்க. ஆனா உன்னோட மனைவி நல்லவெல்லாம் கிடையாது. உன்னோட மனைவி அவளுடைய முன்னாள் காதலன் கூட சேர்ந்துட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறா. ஏமாத்திக்கிட்டு இருந்ததோட இல்லாம உன்னோட கதையை முடிச்சிடலான்ற ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்திருக்கிறா. அப்படி அந்த திட்டம் போடும் போதெல்லாம் மிஸ்ராவோட ஆன்மா ட்ரிகர் ஆகி ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்குது. முதல்ல நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக உன் வீட்டுக்கு வரும்போது ஷில்பா வீட்டுல இருந்தாங்க. பட் உண்மை என்னன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தது ஷில்பாவே கிடையாது, ஷில்பா உருவத்துல இருந்த மிஸ்ரா. ஏன்னா ஷில்பாவும் நீயும் அந்த டைம்ல கோவால இருந்தீங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீ ஷில்பாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிடலாம்னு நினைச்ச. ஆனா உன்னோட கார் ஸ்டார்ட் ஆக கிடையாது. ஆனா போலீஸ் ஆபீசர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ் கிட்ட ஷில்பாவை மாட்டி விடணும் தான் அந்த ஆன்மா ட்ரை பண்ணி இருந்திருக்குது. பூத்தொட்டியை தள்ளி விடும் போது உன்னை காப்பாத்தினதும் மிஸ்ரா தான். அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து உன்னை காப்பாத்தினதும் மிஸ்ரா தான். கன் எடுத்து உன்னை போட்டு தள்ளி இருப்பா ஷில்பா. அப்ப ஷில்பாவோட உடம்புக்குள்ள பூந்து இந்த ராம்கியை போட்டு தள்ளினதும் மிஸ்ரா தான். அதுக்கப்புறம் லிங்குசாமியோட உடம்புக்குள்ள போய் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணதும் மிஸ்ரா தான். இதெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்னா டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக
இந்த லிங்குசாமி டெட் பாடியை தூக்கிட்டு போனான் இல்லையா, அப்ப அவனோட நடவடிக்கையும் அவனோட கண்ணோட கலரும் வேற மாதிரி இருந்தது. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டினா ஒரு குரங்கு பொம்மை பயங்கரமா சிரிக்கிற மாதிரி வீடியோவா மாறி இருக்குங்க. சோ மிஸ்ரா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜையும் அழிச்சிருச்சு அப்படின்றது தெரிய வருது. எண்ட் ஆஃப் த டே ஷில்பா தான் மர்டரர் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஷில்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம வீரட் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாரு. ஃப்ரண்ட்லயே மிஸ்ராவோட போட்டோ வச்சு பூஜையும் பண்றாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.